இனிய வணக்கம். இது போஸ்ட் ஹியூமனிசம். இது ஒரு மேற்கத்திய கோட்பாடு. அது முதல்ல சொல்லிடணும். ஏன் இந்த முதல்ல சொல்லிடணும்னா, நம்மளுக்கு டெர்மினாலஜி ப்ராப்ளம் நிறைய இருக்குதுல. என்ன பேர் இதுக்கு அப்படின்ற டெர்மினாலஜி ப்ராப்ளம் இதில் நிறைய இருக்க போகுது. அதனால அப்பப்போ பைலிங்குவலாக இருக்கும், ஆனால் புரிஞ்சுக்கலாம். அதில் ஒன்றும் சிக்கல்கள் இருக்காது. போஸ்ட் ஹியூமனிசம், போஸ்ட்னா பின்னை காலனித்துவம், பின்னை நவீனத்துவம் இதெல்லாம் வந்துருச்சு. போஸ்ட் ஹியூமனிசம், போஸ்ட்டை பற்றி நம்மளுக்கு பிரச்சனையே கிடையாது. ஹியூமனிசம் தான் நம்மளுக்கு ப்ராப்ளம். இப்போ எதுக்கும் இருக்கட்டுமேன்னு சொல்லி இன்னைக்கு காலையில் பஸ்ஸில் வரும் பொழுது இன்னும் பேச போகிறோம், கேர்ஃபுல்லாக பேசணும்னு சொல்லிட்டு இன்னைக்கு காலையில் கூகுளில் போய் நான் தேடினேன், ஹியூமனிசம்னு தேடினேன். மனித நேயம்னு வந்துச்சு. மனித நேயம் கிடையாது. ஏன்னா அது ஹியூமானிட்டேரியனிசம். ஹியூமனிசம் வேற, ஹியூமானிட்டேரியனிசம் வேற. அது ஹியூமானிட்டேரியனிசம்ன்றது கருணை, இரக்கம், மனித நேயம் இதெல்லாம். ஹியூமனிசம்ன்றது மனித தன்மை, நம்மை மனிதனாக்கும் தன்மைகள். அதை தான் ரஃபா நான் சொல்றேன். இதை நம்ம ரெண்டு கேட்டகரியா பிரிக்கிறோம். ஒரு உதாரணத்தை சொல்லிட்டு அதுக்கப்புறம் இங்க வரலாம். என்ன சைபார்க்னு ஒன்று இருக்கு. இப்போ நிறைய பேர் அதை பத்தி பேசுறாங்க, சைபார்க். ஏன்னா ரோபோ பத்தி பேசுறோம். ரோபோ முழுக்க முழுக்க இயந்திரம். மனிதனுடைய செயல்பாடுகளை, செய்கைகளை செய்யறதுக்கு உள்ள ஒரு இயந்திரம். வெல்ட் அடிக்கும், எதுனாலும் செய்யும், வீடு பெருக்கும். அது ரோபோ. சைபார்க்ன்றது மனிதனும் தொழில்நுட்பமும் சேர்ந்தது. இந்த மனிதனும் மிருகமும் கலந்து செய்த கலவை நான் ஒரு பாட்டு இருக்குல்ல, அந்த மாதிரி இது மனிதனும் இயந்திரமும் சேர்ந்து. உதாரணத்துக்கு என்ன எடுக்கிறீங்களா என்னன்னு தெரியல, நம்மள பல பேர் எடுத்துக்கலாம். நம்ம உடம்புல நிறைய மிஷின்ஸ் இருக்குது. என்ன பயாலாஜிக்கல் மிஷின் சொல்லலை. இன்னைக்கு காதுக்கு ஹியரிங் எய்ட் வந்துடுச்சு, கண்ணில் லென்ஸ் வச்சிடலாம், என்டையர் பல் செட்டு மாற்றிடலாம், ஹார்ட்டுக்கு பேஸ் மேக்கர் வந்துடுச்சு, ப்ராஸ்தெட்டிக்ஸ்னு ஆர்டிஃபிஷியல் கைகால் வந்துடுச்சு, கிட்னி வேலையை செய்யறதுக்கு டயாலிசிஸ் இருக்குது இல்லையா. இன்னும் ஒரு 2-3 பார்ட், இந்த பிரெயின், ஹார்ட், இந்த மாதிரி 2-3 பார்ட் மட்டும் இருக்கு. அதுக்கு ஆராய்ச்சி நடந்துகிட்டு இருக்குது. அது விரைவில் வருமா என்னன்னு தெரியல, அது என்ன வடிவில் வரும்னு தெரியல. அப்படி வந்துட்டுனா அப்புறம் நம்ம அதுக்கப்புறம் ஹியூமன் பீயிங்ஸா என்னங்கிறது ஒரு கொஸ்டின். அதைத்தான் ஹியூமனிசம் எழுப்புது. ஏன்னா அப்போ நம்ம உடம்புல பாதி இயந்திரம், பாதி பயாலாஜிக்கல் பார்ட்ஸ். அப்படி இருக்கும் பொழுது எந்த அளவுக்கு நாம் மனிதர்கள்? இது ஒரு பார்ட் ஆஃப் ஹியூமனிசம். போஸ்ட் ஹியூமனிசம். மூளைக்கு ரீப்ளேஸ்மெண்ட் வந்துருச்சு. அது கிட்டத்தட்ட வந்துட்டு ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்துருச்சு. இப்ப கிட்டத்தட்ட வந்துருச்சு. ஏன்னா அதுக்கப்புறம் ஹார்ட் ஒன்று இருக்குது. அதுல இந்த பேஸ் மேக்கருக்கு தாண்டி என்டையரா ஒரு மிஷினை உள்ள வைக்கிறனால ரொம்ப தூரத்தில் இல்லைன்றது என்னுடைய கருத்து. அப்புறம் இந்த டைஜஸ்டிவ் சிஸ்டம் இருக்கு. அதெல்லாம் எப்போ வரும் நம்மளுக்கு தெரியல. முழுக்க நம்மளும் ஒரு ரோபோவா ஆயிரோமா? அப்போ ஹியூமனிசம் நம்ம பேச முடியுமான்றதுதான் கொஸ்டின். அதான் போஸ்ட் ஹியூமனிசம். இது ஹியூமன் அண்ட் டெக்னாலஜி. நான் பேச போறது ஹியூமன் அண்ட் என்வாயரன்மெண்ட், சுற்றுச்சூழல். அதை பத்தி தான் நம்ம பேசுறோம். ஏன்னா அதை பத்தி இலக்கியங்கள் இன்னும் இந்தியாவுக்கு வரல. அது பின்னால பார்ப்போம், இருக்குதா இல்லையா நம்மள்ட்டங்கிறது கடைசியில் நம்ம பார்த்துக்கலாம். சரி, இந்த ஹியூமனிசம் அப்படின்றது மனிதரை மையமாக கொண்ட ஒரு உலக கண்ணோட்டம். இந்த உலக கண்ணோட்டத்துல மனிதர் தான் மையம், மனிதர் தான் முன்னிலைப்படுத்தப்படுவார்கள். இந்த மனிதர்கள் தான் அறநெறி கோட்பாடுகளை எல்லாம் ஏற்படுத்துவாங்க. மொத்தத்துல அந்த பீக் ஆஃப் கிரியேஷன்றோம்ல, அந்த படைப்பின் உன்னதம் அது மனிதன். இவன் தான் எல்லாத்தையுமே முடிவு பண்ணுவான். இதுதான் ஹியூமனிசம். ஒரு கதை
இது வந்து எப்போ வருதுன்னா ரெனசான்ஸ்மாங்க, மறுமலர்ச்சியின் காலம் 14ஆம் நூற்றாண்டு. அந்த 14ஆம் நூற்றாண்டுல தான் ஹியூமனிசம் ரொம்ப பவர்ஃபுல்லா ஆகுது. அதற்கு முன்னால எப்படி இருந்துச்சு? அதுக்கு முன்னால எப்படி இருந்துச்சுன்னா விதி வலியது. இங்கிலீஷ் லிட்டரேச்சர்ல ஃபேட் இஸ் டெஸ்டினின்னு சொல்லுவாங்க. விதி தான், கடவுள் தான் எல்லாத்தையும் முடிவு பண்ணுவார். இதுக்கு ஒரு கதை சொல்லுவாங்க. அந்த கதையை ரொம்ப ஷார்ட்டா சொல்றேன். கதை ஒரு மாதிரி தான் இருக்கும், பரவாயில்ல. ஈடிபஸோட கதை. என்ன, ஒரு ராஜா, அவருக்கு ஒரு குழந்தை பிறகு, ஆண்மகன் பிறந்த உடனே வழக்கம் போல ஜோசியக்காரங்களை கூப்பிட்டு அந்த ராஜா கேட்கிறாரு இவனோட எதிர்காலம் என்ன அப்படின்னு. அவர் அந்த ஜோசியக்காரர் ரொம்ப சிம்பிளா, நான் ரொம்ப க்ரூடா கதையை சொல்றேன். என்ன ஜோசியக்காரர் என்ன சொல்லுவாருன்னா, இவன் அப்பனை கொண்டுட்டு அம்மாவை கல்யாணம் பண்ணுவான் அப்படின்னு சொல்லிடுறான். ராஜா மன்னர் வந்து பதறிட்டார். இது ரொம்ப அசிங்கமா இருக்குது, கொடூரமா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வீரர்களை கூப்பிட்டு இவனை காட்டில் கொண்டு, பிறந்த அன்னைக்கு தானே ஜாதகம் எழுதுவான், பிறந்த குழந்தை காட்டில் கொண்டு போய் கொன்றுங்கன்றான். கொண்டு போனவங்க என்ன பண்றாங்கன்னா, பச்சை குழந்தை, 1 நாள் வயசு குழந்தை, இதை கொல்றதா அப்படின்னு காட்டில் போட்டு வந்துட்டானுங்க. இதை ஒருத்தன் எடுத்து வளர்க்குறான், ஒரு ஷெப்பர்டு, ஒரு ஆடு மேய்க்கிறவன் எடுத்து வளர்க்குறான். அவனுக்கு இந்த குழந்தை யாருன்னு தெரியாது, இந்த குழந்தை வளருது, இதுதான் தகப்பன்னு நினைக்கிறான். இவன் இளைஞனான பிறகு அந்த வயசானது அந்த ஆளுக்கு சாகருக்கு முன்னால் சொல்றாரு, நான் உன் தகப்பன் கிடையாது, உன்னை நான் காட்டில் கண்டெடுத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் இறந்து போயிட்டார். இவன் அந்த காட்டை விட்டு போறான். ஒரு பாலம் வருது, ஒரு ஆள் தான் போனான் அந்த பாலத்துல. ஏன்னா எதிர்த்தாப்புல ஒருத்தர் வராரு, இவனு போறான், நடுப்பாலத்துல சந்திக்கிறாங்க. யார் யாருக்கு வழி விடுறதுன்னு ஒரு தாவா வருது. இவன் அந்த ஆளை போட்டு கொண்டுட்டான், வயசானவர் அவர் கொண்டுட்டான். அப்புறம் நாட்டு அங்கே பாலத்தை ஒரு நாடு அங்கே போகிறான். 2 நாள் கழித்து கண்டுபிடிக்கிறாங்க, அந்த நாட்டு ராஜாவை யாரோ ஒரு அந்த பாலத்தில் வச்சு கொண்டுட்டானுங்க. அப்புறம் ராஜாவை பொழைச்சிட்டானுங்க. கொஞ்ச நாள் கழித்து ராணி வந்து மறு திருமணம் செய்கிறாங்க, போட்டி வைக்கிறாங்க. இவன் வெல்றான், அந்த அம்மாவை கல்யாணம் பண்ணுறான். 1 வருஷம் கழித்து இவங்களுக்கு ஒரு குழந்தை பிறகுது. நாட்டில் ஒரு பெரிய பஞ்சம் வருது. இவன் தான் இந்த நாட்டுக்கு ராஜா. ஒருத்தனை கூப்பிட்டு கேட்குறான், ஈடிபஸ் கூப்பிட்டு கேட்குறான். அவன் விஷயத்தை போட்டு உடச்சிட்டான். இவன் கதையை சொல்லியே இவனுக்கு உணர்த்துறான், நீ கொன்னது உங்க அப்பா, நீ கட்டி இருக்கிறது உங்க அம்மா, உனக்கு ஒரு குழந்தை பிறந்திருக்குது அப்படின்னு. இதனாலதான் இந்த நாட்டில் பஞ்சம்னு. இவன் என்ன பண்ணிட்டான், நம்ம பெரிய தப்பு பண்ணிட்டோம். இந்த கதையை கேட்டவொடனே அவன் அம்மாவா மனைவியா, அந்த கதை நம்மளுக்கு உறவு என்னன்னு தெரியல, அந்த அம்மா தூக்கு மாட்டிடுச்சு. இவன் தன்னோட மகளை கூட்டிக்கிட்டு காட்டுக்கு போயிடறான். காட்டுக்கு போய் தன்னோட 2 கண்களையும் தோண்டி எடுத்துட்டு அங்கேயே அவன் இறந்து போயிடறான். இது ஈடிபஸ் கதை. ஈடிபஸ் கதையில நம்ம என்ன பார்க்குறோம்னா, இவனோட செயல்களுக்கு காரணம் அல்ல, இவனுடைய செயல்களுக்கு காரணம் விதி, கடவுள். இவன் எந்த விஷயத்துல இவன் முடிவே எடுக்கல. இதான் இந்த விதி வலியது. ஆனா ஹியூமனிசம்னு ஒரு கான்செப்ட் வருது பாத்தீங்களா, மறுமலர்ச்சி காலத்துல. அங்க நீங்க வந்த உடனே இது வேற மாதிரி வரும். ஒத்தல்லோ எடுத்துக்கிறீங்க. ஒத்தல்லோ கதையில ஒத்தல்லோ ஒரு பொண்ணை கல்யாணம் பண்றான், சந்தேகப்படுறான். அதை விசாரிக்கிறதுக்கு எத்தனையோ வாய்ப்புகள் இருந்தால் அவன் அதை விசாரிக்கல, மனைவியை கொண்டுட்டான். இங்க கடவுள்லாம் தலையிடலை, அவன்தான் அவனுடைய முடிவை, டெஸ்டினியை தீர்மானிக்கிறான். இதுதான் ஹியூமனிசம். ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்வையும் தன்னுடைய சூழலையும் தீர்மானித்துக் கொள்வதுதான் ஹியூமனிசம். இது மறுமலர்ச்சி காலத்துல வருது, 14ஆம் நூற்றாண்டுல வருது. எப்ப ரொம்ப வலிமையாகுதுன்னு சொன்னா 18ஆம் நூற்றாண்டுல நம்ம ஏஜ் ஆஃப் என்லைட்மெண்ட், அதாவது அறிவொளி காலம் போனோம். அந்த காலத்துலதான் இது ரொம்ப தீவிரமாகுது. இதுல தனிநபர்கள், ஹியூமனிசத்துல தனிநபர்கள் முக்கியம், அவர்களுடைய விருப்பு வெறுப்புகள் முக்கியம். இவர்கள் தான் எல்லாத்தையும் படைக்கிறார்கள், மனிதர்கள் தான் இந்த உலகத்தின் மையம். இப்படின்ற ஒரு கோட்பாடு ரொம்ப தீவிரமாகுது. கடவுளை புறந்தள்ளிட்டு மனிதரை முன்னிலைப்படுத்த, அதான் ஹியூமனிசம். இதுக்கு நான் சொல்றேன், இது மேற்கத்திய கோட்பாடுங்க. இதுக்கு விவிலியத்துல, பைபிள்ல நிறைய நான் அதை கொடுத்துருக்கிறேன். கிறிஸ்தவத்துல பழைய ஏற்பாடுன்னு சொல்லுவாங்க.
அதுல ஆதியாகமம் அல்லது தொடக்க நூல், அந்த தொடக்க நூல்ல ஆதாமை கடவுள் தன்னுடைய வடிவத்திலும் தன்னுடைய சாயலிலும் படைத்தார். அப்படிதான் இருக்குது. தொடக்க நூல்ல கடவுள் ஆதாமை தன்னுடைய சாயலிலும் வடிவிலும் படைத்தார். அப்ப கடவுள் மனுஷன் மாறிதான், மனுஷன் கடவுள் மாறிதான், கடவுளின் சாயல் இவன். அப்ப இவன் எவ்வளவு பெரிய ஆள். அதுக்கு அடுத்தாப்புல அதே நூல்ல அடுத்தாப்புல என்ன சொல்லுதுன்னு சொன்னா, உலகத்தில் உள்ள எல்லா உயிரினங்களுக்கும் மேலையும் கடவுள் மனிதனுக்கு ஆதிக்கத்தை கொடுத்தார், கண்ட்ரோலையும் பவரையும் கொடுத்தார் அவங்ககிட்ட. அப்போ இயற்கை, மிருகங்கள், பறவைகள், இயற்கை, இது எல்லாத்துக்கும் மேலையும் ஒருத்தன் இருக்கான் அப்படின்னா அது மனிதன். அப்போ ஹியூமனிசம் மனிதனை முன்னிலைப்படுத்தும். என்ன? மனிதனை முன்னிலைப்படுத்தும். ஆனா முன்னிலைப்படுத்தும் பொழுதே என்ன ஆகுதுன்னு சொன்னா, இங்க ஒரு படிநிலை வருது, ஒரு படிநிலை வருது, ஏற்றத்தாழ்வு வருது. இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, ஹியூமனிசத்துல எல்லாத்துக்கும் நம்ம தான் ராஜா அப்படின்ட்டு இயற்கையை சுரண்டுவது, இயற்கையை அழிப்பது, எல்லாம் இது போன்ற ஒரு போக்கு வருது. இது நான் ஒரு சில ரைட்டர்ஸ் நான் கோட் பண்ணியிருப்பேன், நீங்க அதை பார்த்துக்கிறங்க. நேரத்தின் அருமை கருதி நான் பேசிடுறேன், ஏன்னா அந்த பாயிண்ட்ஸ் அதுல இருக்குது. ஒரு சில ரைட்டர்ஸ், ஹாரோவன் ஒரு எழுத்தாளர் இருக்கிறாங்க, அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இந்த ஆந்த்ரோபோசென்ட்ரிசம் இருக்குல்ல, அதாவது மனிதனை முன்னிலைப்படுத்துவது, இந்த ஆந்த்ரோபோசென்ட்ரிசம் இது ஆணாதிக்கம்ன்றாங்க. ஆந்த்ரோபோசென்ட்ரிசமே இட் இஸ் அகைன்ஸ்ட் விமன், மிசோகைனி, பெண்ணை விளிம்பு நிலைக்கு தள்ளுவது. ஏன்னா நம்ம மார்க்சியத்தில் படிக்கிறோம், மீன்ஸ் ஆஃப் உற்பத்தியை கண்ட்ரோல் பண்றதுதான் முதலாளித்துவம், மீன்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷனை கண்ட்ரோல் பண்றதுதான் முதலாளித்துவம். பெண்கள் தான் முதல் உற்பத்தியாளர், குழந்தைகளை உற்பத்தி செய்தவர்கள். அந்த மீன்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷனை கண்ட்ரோல் பண்ணது மேன். அதனால அவன் ஃபர்ஸ்ட் கண்ட்ரோல் பண்ணது அந்த மீன்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷனை அவன் அங்கதான் கண்ட்ரோல் பண்ணான். ஒரு பெண் எப்பொழுது குழந்தை பெற்றுக் கொள்ளலாம் என்பதை முன்னர் ஆண்கள் தான் தீர்மானித்தார்கள். இந்த கான்ட்ராசெப்டிவ்ஸ் வந்த பிறகுதான் பெண்கள் தீர்மானிக்க ஆரம்பிச்சாங்க. அதனாலதான் ஐரோப்பாவில் கான்ட்ராசெப்டிவ் வந்த உடனே கான்ட்ராசெப்டிவ்க்கு பயங்கர எதிர்ப்பு. பெண்கள்லாம் இம்மாரல் ஆயிடுவாங்க, ஒழுக்கக்கேடாயிருவாங்க, புருஷனை விட்டுட்டு வேற யாரோட ஓடி போயிடுவாங்க, அங்கங்க குழந்தை பெற்றுக்குறாங்க. கான்ட்ராசெப்டிவ்க்கு எதிர்ப்பு அது ஒரு காரணமா வச்சாங்க. ஸோ பெண்ணியவாதிகள் என்ன சொல்றாங்கன்னா, இந்த ஆந்த்ரோபோசென்ட்ரிசம் இருக்குல்ல, இந்த மனிதனை முன்னிலைப்படுத்துவது, இது ஆண்களை முன்னிலைப்படுத்துவது தான் அப்படின்னு ஒரு தியரி இருக்கு. இன்னொரு குரூப் இருக்கிறாங்க, அவங்க பேர் அதில் கொடுத்துருப்பேன். அவங்க என்ன சொல்றாங்கன்னா, ஆந்த்ரோபோசென்ட்ரிசம் இஸ் கேபிட்டலிசம். ஆந்த்ரோபோசென்ட்ரிசம் ஒரு முதலாளித்துவ கோட்பாடு, இது மனிதர்களை சுரண்டும், அடுத்தாப்புல இயற்கை வளங்களை கொள்ளையடிக்கும். அதனால ஆந்த்ரோபோசென்ட்ரிசம் இஸ் கேபிட்டலிசம் அப்படின்னு ஒரு வாதம் இருக்கு. மொத்தத்துல எல்லாரும் என்ன முடிவுக்கு வர்றாங்க, நானும் சேர்ந்துதான், ஆந்த்ரோபோசென்ட்ரிசம் ஒரு அழிவுக்குரிய கோட்பாடு, ஒரு மிக மோசமான கோட்பாடு. பயோ ரைட்னு ஒண்ணு இருக்கு. முன்ன ஹியூமன் ரைட்ஸ் பேசினாங்க, அப்புறம் அனிமல் ரைட்ஸ் பேசினாங்க, இன்னைக்கு பயோ ரைட்ஸ் பேசுறோம். பயோ ரைட்ஸ்னா என்னன்னா, உயிர் உள்ள எல்லாத்துக்கும் உரிமை இருக்கு. ஏன்னா அது நாயா, நரியா, மனுஷனா, குழந்தையா, பெண்ணா அல்லது திருநங்கையா, யாரும் கணக்கு கிடையாது. உயிர் இருந்தால் அதுக்கு உரிமை இருக்கு. அதையும் தாண்டி இன்னைக்கு இயற்கைக்கும் உரிமை இருக்கிறது. அந்த இயற்கையினோட உரிமைகளை யார் பேசுவது? கருக்கலைப்பு, we talk about feticide, அபார்ஷன்ஸ் பத்தி பேசுறோம்ல, அந்த கருவில் இருக்கும் குழந்தைக்காக யார் பேசுவது? அதால பேச முடியாதுல்ல. அப்ப அதனோட ரைட்ஸை யார் பேசுறது? நம்ம தான் பேசணும். ஒடுக்கப்பட்டவர்களுக்காக நம்ம தான் பேசுறோம். இடதுசாரிகள் தானே ரொம்ப பேசிட்டு இருக்கிறோம் ஒடுக்கப்பட்டவர்களுக்காக.
திருநங்கை இப்போ நம்ம கேட்குறான். நம்ம வந்து வகுப்பில் நம்ம பேசும்போது லந்து கேட்பான் அந்த பசங்க, நம்ம டிரான்ஸ்ஜெண்டர் ரைட் சொல்கிறேன் சார், நீங்கள் டிரான்ஸ்ஜெண்டரா சார்? இது வந்து இலக்காரம், நம்மளை ஒடுக்குறது. திருநங்கையாப்பு இருக்கிறதுக்கு, திருநங்கையோட உரிமையை பேசுறதுக்கு திருநங்கை இருக்கணும்னு அவசியம் கிடையாது. என்ன அப்போ மிருகத்தோட ரைட்ஸை பேசினா அப்போ நான் மிருகம் மாறணுமா? நாய் ஒருத்தன் தெருவில் நாயை கல்லை கொண்டு அடிக்கான், அப்போ நான் ஏன்டா தம்பி அடிக்கிறேன்னா நீ நாயான்னு கேட்பானா? ஒருவரோட ஒடுக்கப்பட்ட யாருக்காகவும் யாரும் பேசலாம். அப்போ இயற்கைக்காக போஸ்ட் ஹியூமனிசம் இன்னைக்கு பேசுது. இதுக்கு வந்து இன்னைக்கு பயோ ரைட்ஸ்னு சொல்றாங்க. என்ன இது குறித்து இலக்கியங்கள் அங்கதான் இருக்குது. வெஸ்டர்ன் லிட்ரேச்சர்ல தான் நிறைய வந்திருக்குது. இப்போ முக்கியமா லத்தீன் அமெரிக்க நாடுகள்ல இது குறித்து நிறைய நாவல்கள் எழுதுறாங்க. இங்கிலாந்துல ஓரளவுக்கு வந்திருக்குது. கனடால நிறைய ரைட்டர்ஸ் எழுதுறாங்க. மார்கரெட் ஆட்வுட்னு ஒரு அம்மா இருக்குது. அதே மாதிரி அமெரிக்கன் லிட்ரேச்சர்ல நீங்க போனீங்கன்னா முன்ன வால்ட் விட்மன்லேயே ஆரம்பிச்சிருது. இங்கிலீஷ் லிட்ரேச்சர் வேர்ட்ஸ்வொர்த்லேயே ஆரம்பிச்சிருது. ஷேக்ஸ்பியர்ல கூட போஸ்ட் ஹியூமனிசம் இருக்குன்னு ஒரு ரிசர்ச் இருக்குது. இந்த மாதிரி ரிசர்ச்சஸ்லாம் அங்கதான் இருக்குது. இங்க ஒன்றும் எழுதுன மாதிரி தெரியல, ஆனா கொஞ்சம் இப்போ இருக்கு. உதாரணத்துக்கு சொன்னோம்னா, எனக்கு முன்னால் பேசிய பேராசிரியர் சொன்னது வாக்கிங் வித் த காம்ரேட்ஸ், அதுல சத்தீஸ்கர் பகுதியில் கொள்ளையடிக்கப்படும் இயற்கை வளங்களை பத்தி அருந்ததி ராய் பேசுறாங்க. அங்க அவங்க ஷி டாக்ஸ் அபவுட் நேச்சர், அங்க இருக்கக்கூடிய அந்த இயற்கை வளம் அது கொள்ளையடிக்கப்படுவது, அதனோடு சேர்ந்து அந்த மக்களும் துன்பத்திற்கு ஆளாவது, அதை பத்தி ஓரளவுக்கு பேசியிருக்கிறாங்க. அருந்ததி ராய் பேசியிருக்கிறாங்க. அமிதாவ் கோஷ்னு ஒரு நாவலாசிரியர், ஆங்கில நாவலாசிரியர், த ஹங்கிரி டைடுன்னு ஒரு நாவல் எழுதியிருக்கிறார். பெங்காலில் இருக்கக்கூடிய அந்த சுந்தர்பான்ஸ், இந்த புலிகள் வாழக்கூடிய அந்த சுந்தர்பான்ஸ் ரீஜனை பத்தி அவர் ஒரு நாவல் எழுதியிருக்கிறார். த ஹங்கிரி டைடுன்னு ஒன்று எழுதியிருக்கிறார். அதே அமிதாவ் கோஷ் வந்து 2014 த கிரேட் டீரேஞ்ச்மெண்ட்னு ஒரு சின்ன ஒரு நான் ஃபிக்ஷன், அது ஏன் நம்ம இயற்கை வளங்கள் சுரண்டலை பத்தி நாவல்கள் எழுதுவது இல்லை அப்படின்னு ஒரு கேள்வி அவர் எழுப்புறார். த கிரேட் டீரேஞ்ச்மெண்ட் அவர் ஒன்று எழுதுறார். இதுதான் இந்தியாவுக்குள்ளார வந்திருக்கிறது, ரொம்ப ரொம்ப கம்மி. ஆனா தமிழ்ல இருந்திருக்கு. ஏன்னா தமிழ்ல இருந்திருக்குது. வள்ளலார் சொல்லலாம், வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன். அந்த இயற்கை மேல உள்ள ஒரு கரிசனம். உண்மையோ பொய்யோ முல்லைக்கு தேரியும் தான் பாரி. அது உண்மையோ பொய்யோ, அது ஒரு மிகைப்படுத்தப்பட்டதோ என்னமோ, ஆனா இயற்கை மேல அவனுக்கு ஒரு அக்கறை இருந்திருக்குது. கொள்ளையடிக்கணும் அவனுக்கு தோணல. அவனுக்கு ஒரு கொடி கூட, வாடின கொடி கூட, ஒரு அதுக்கு ஒரு சப்போர்ட் இல்லைன்னா அதுக்கு கூட ஏதாவது செய்யணும்னு நினைச்ச ஒரு எண்ணம் இருந்தது. அதை விட முக்கியமாக நம்மளுடைய திணை இலக்கியம், திணை இலக்கியம் வந்து மிக மிக முக்கியமாக மனிதனும் இயற்கையும் இசைந்து இணக்கமாக வாழ்றது பேசுறது தான் திணை இலக்கியம். தொல்காப்பியர் வந்து முதல் பொருள் கருப்பொருள்னு ரெண்டு சொல்வார். முதல் பொருள்ங்கிறது இடமும் காலமும், அதாவது நம்ம சீசன், டைம் அண்ட் ஸ்பேஸ், இடமும் காலமும். உருப்பொருள்ங்கிறது வந்து அந்த இடத்தில் வாழக்கூடிய மக்கள், அவர்கள் செய்யக்கூடிய தொழில், அங்கே வாழக்கூடிய அவர்களுடைய வாழ்க்கை நெறி, அவர்களுடைய பாடல்கள் கூட அதுதான். ஏன்னா நெய்தலுக்கு வந்து பாடல் ஒப்பாரின்னு நினைக்கிறேன். ஒவ்வொரு இடத்துக்கும் ஒவ்வொரு திணை இலக்கியம் நம்மளுக்கு இருந்திருக்கு. அது ஒரு வகையான இயற்கையுடன் சேர்ந்து, இன்னைக்கு நம்ம ஈகோ கிரிட்டிசிசம்னு சொல்றோம்ல, போஸ்ட் ஹியூமனிசத்துல ஈகோ கிரிட்டிசிசம் சொல்றாங்க, ஈகோ கான்சியஸ்னஸ் சொல்றாங்க. இது எல்லாம் வந்து நீங்க திணை இலக்கியத்தில், தமிழ்ல வந்து நீங்க திணை இலக்கியத்துக்கு போகலாம். நான் லேசா தேடி பார்த்தேன், அப்படி ஒன்றும் பெருசா எதுவும் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல.
ஒருவேளை நம்மளுக்கு அப்போ எனக்கு தெரியாது இருக்கலாம். ஆனால் நான் அறிந்த வரைக்கும் அது இல்லை. ஆனால் தமிழில் ரொம்ப அழுத்தமாக இருக்கு திணை இலக்கியம். சிவத்தம்பி கூட அதை பற்றி அந்த ஏர்லி தமிழ் சொசைட்டி அண்ட் இக்கானமி நம்ம என்சிபிஹெச் போட்ட புக்கு தான் அது. கார்த்திகை சிவத்தம்பி வந்து இந்த திணையை பற்றி பேசுவார். திணையில் இயற்கையோட வாழும் இடத்தோட இசைந்து தொழில் செய்வது, அதை சுரண்டுவது அல்ல, அதற்கேற்ற ஒரு வாழ்வியல். இதுதான் வந்து திணை முன்னிறுத்துவது. அதனால் போஸ்ட் ஹியூமனிசம் அண்ட் ஈகோ கான்சியஸ்னஸ் ஓரளவுக்கு இருக்கிறது என்றால் அது வந்து நம்ம திணை இலக்கியத்தில் அந்த அந்த கான்செப்ட், திணை கான்செப்டில் நம்ம அதை பார்க்கலாம். அதுக்கப்புறம் ரொம்ப அகம்புறத்தில் இருக்குது, எல்லாம் இயற்கையோடு சேர்ந்து தான் அவங்க சொல்கிறாங்க. ஆனால் பெரிதாக ஒன்றும் அதுக்கப்புறம் இப்போ யாரும் எழுதினதாக எனக்கு தெரியவில்லை. இது முழுக்க முழுக்க ஒரு மேற்கத்திய கோட்பாடு. இந்த கோட்பாடை சொல்கிறேன், கண்ணோட்டம் தமிழில் இருக்கு, ஆனால் இது ஒரு மேற்கத்திய கோட்பாடு. அதனால இதுல டெர்மினாலஜி ப்ராப்ளம்ஸ் நிறைய இருக்குது. சைபார்க் சொன்னோம்ல, சைபார்க்கு இன்னும் வரைக்கும் என்ன ஒரு டெர்மினாலஜி இருக்கா என்னன்னு தெரியல. ஈகோ கான்சியஸ்னஸுக்கு வந்து என்ன ஒரு சரியான ஒரு இது இருக்குதான்னு தெரியல. அதனால இன்னும் சரியான இலக்கியங்கள் படைக்கப்படவில்லை. ஒருவேளை இன்னும் வருங்காலங்களில் அவை படைக்கப்படலாம். இது கேள்விகள் இருந்தால் கேட்கலாம்.